மதின்னு கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டேங்கானே கீழே ஓடி வராங்க அழகுமதியும் ரேவதி கிட்ட. மதி இந்தாம்மா காஃபி குடின்னு சொல்ல, அது சரி நீ காஃபி போட்டு கொடுக்குறிய அவளுக்கு? இப்படியே தான் அவங்க வீட்லேயும் வளர்த்துருப்பாங்க போல, அதான் புகுந்த வீட்லேயும் இப்படியே இருந்துக்கிட்டா. அதானே வந்த பிரச்சனையே. ஒரு காஃபி டம்ளருக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். இவகிட்டலாம் பேச்சே கொடுக்கக்கூடாதுரா தங்கராஜு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆமாம், சுரேஷ் எங்கன்னு சொல்லி கேட்க, அவரை காலையிலேருந்து பார்க்கவே இல்லையாக்கா அப்படின்னு சுரேஷை பார்த்து பேசிக்கிட்டே வந்து உட்காராங்க. ஏங்க சுரேஷை பார்த்தீங்களா? காலையிலேருந்து அவனை தேடிட்டே இருக்க, அவனை எங்கேயுமே காணும்னு சொல்ல. ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும், கிளம்பி போயிருப்பான். அங்கிட்டே ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்லிட்டு தங்கராஜ் உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. சுரேஷுக்கு கால் பண்ணால் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அழகுமதியே இங்கேயும் அமைதியாக காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட சிரித்து பேசி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. தங்கராஜ் இதெல்லாம் மாடியில் என்னன்னு பார்த்துட்டு, இந்த பொண்ணு திமிரா உள்ளதா இல்லை இந்த பிள்ளைங்க கிட்டேலாம் நல்லா தான் பழகுது அம்மா சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டே அவர் குளிக்க போயிடுறார். கொஞ்ச நேரத்தில் எங்கள் ரேவதியோடைய அம்மாவோ அப்பாவோ வராங்க. ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு வரேன், வாமா வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க. அப்பா அம்மா இருங்க, ஏதோ வந்துட்டேனே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமாம் சுரேஷ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சுரேஷ் ஏதாவது ஸ்டேஷனுக்கு போயிருப்பான், அவனுக்கு தான் எந்த நேரத்தில் வேலை வருதுன்னே தெரிய மாட்டேதே, அதனால் அவன் வேலைக்கு இல்லை போயிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ரேவதியும். அது சரி அப்படின்ட்டு பசங்க எங்கன்னு கேட்குறாங்க. இதோ விளையாடிட்டு இருக்காங்கம்மான்னு சொல்லும்போது, அத்தை இங்கே வாங்கத்த, அத்தை அங்கே வாங்கத்தன்னு இங்கே பசங்க 2 பேரும் அழகுமதியை விடவே இல்லை. இதை பார்த்த உடனே ராஜலக்ஷ்மிக்கும் ராகவனுக்கும் கோவம் தான் வருது. தாத்தா பாட்டி வந்திருக்கோம், வந்து கூட என்ன இதுன்னு பார்க்காம இப்போ என்ன விளையாட்டு வெடி கிடக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது தங்கராஜுடைய அம்மா வராங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து உட்கார. ஆமாம் மருமகளை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, இவளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அப்புறம் நாங்கள் என்ன இதே வீட்டில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, நாங்கள் எப்படியும் கூட்டிகிட்டு போக தான் போகிறோம். மாப்பிள்ளையை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம், சுரேஷையும் பார்த்துட்டு போகலான் தான் வந்தோம். அவனுக்கு ஏதோ அடிபட்டுடுச்சுன்னு சொன்னான். ஆமாம் பொல்லாத அடிபட்டுடுச்சு, லேசாக கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. எல்லாம் இன்னும் அவளை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச முடியலைங்க. நம்ம பிள்ளையை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு எப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா பாருங்க, ஓடி ஆடி அங்கிட்டும் இங்கிட்டும் சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்ல, அவள் உருப்படியாக செய்கிற ஒரே வேலை இந்த குழந்தைங்க கூட விளையாடுறது மட்டும்தான், அதையாவது பண்ணிட்டு போடும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் அம்மா கிளம்பி உள்ளே போய்ட்றாங்க. என்னங்க இது நம்ம வந்திருக்கோம், ஆனால் சம்மந்தி நம்மக்கிட்ட உட்காந்து கூட பேசாமல் கிளம்பி உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்ல, இப்போ வீடு அவங்களுக்கு காலை வலி இருக்குன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு இருந்தார்ல, அதனால் கூட உள்ளே போயிருப்பாங்கன்னு ராகவன் சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் அப்படியே நைட்டெல்லாம் தூங்காமல் வந்து நிற்கிறாங்க. என்னடா சுரேஷ் இப்படி வந்து நிற்கிற நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரேவதியும் சரி வந்து உட்கார் காஃபி தரேன்னு காஃபி கொண்டு வந்து கொடுக்க, மாமா எங்கள் அக்கான்னு சொல்ல, அவர் இப்போ தான் குளிக்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கப்பா அம்மா நீங்கள் 2 பேரும் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்ல, டேய் இப்போ எப்படிடா இருக்கு, தலை அடிபட்டிருக்கதா சொன்னதும் எனக்கு மனசு கேட்கலடா, அதான் ஓடி வந்துட்டேன். பேசாமல் நீ நம்ம வீட்டிலே வந்திருக்கியா, இவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அம்மா அப்படின்னு பார்க்குறாங்க. மாமா அப்புறம் என்ன நினைப்பாருன்னு சொல்ல, ஆமாம் மாப்பிள்ளை ஏதாவது நினச்சிப்பாரு, அதுவும் சரிதான். என்ன இவ இப்படி உன்னை கீழே தள்ளி விட்டு அடித்து போட்டிருக்கா, இவளை நீயே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவளை உள்ள தள்ளனால தன்னை இப்படி கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி, ஏய் ராஜலக்ஷ்மி அமைதியாரு, இப்படிலாம் சொன்னால் நம்ம பையனுக்கான மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு ராகவனும் சொல்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி பேசிக்கிட்டு இருக்க பக்கத்தில் வராங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அம்மாடியோ நாங்கள் நல்லா தான் இருக்கோம், உன் கண்ணுக்கு தான் நாங்கள் என்றைக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கல, நான் ஸ்டேஷனுக்கு போனதே இவர்கிட்ட பேசணுன்றதுக்காக தான், ஆனால் இது இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போய் இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அதுக்கு வேணும்னா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வேணும்னா அப்போது உங்ககிட்ட நாங்கள் சாரி நீ மன்னிப்பு கேட்பேன்னு நாங்கள் என்ன இங்கே காத்துட்டு கிடக்கோமா அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, ஏம்மா வந்ததும் வராததுமா அழகுமதிக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிரச்சனை முடிஞ்சதா அதோட விட வேண்டியதானு சொல்லிட்டு ரேவதி அம்மாவை அப்பாவையும் பார்த்து ஒரு அதட்டலாக பேசுகிறாங்க. சரிடா சுரேஷ் நீ எங்கே போன
போனேன்? ஸ்டேஷனுக்கு போனியா? ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் நீ அங்கே வரலன்னு சொன்னாங்க. கேஸ் விஷயமா வெளியே ஏதாவது விசாரிக்க போனியான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அழகுமதிக்கு ஃபோன் வருதா, உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்ல, என்னடி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்க, நான் வீட்டில் தாம்மா இருக்குன்னு சொல்ல, உங்கள் அப்பா நைட்டு வந்து எவ்வளோ அழுதார் தெரியுமாடி? அவரை ஒரு பக்கம் தேத்துறதுக்குள்ளேயே மனசே தாங்கலை. அதுக்குள்ளே உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சுன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு பதட்டத்தோட கிளம்பி நிற்கிறாங்க. ஆமாண்டி, நெஞ்சு வலி வந்துடுச்சுன்னு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். மாப்பிள்ளை தான் ஃபோனை எடுத்தார். நெஞ்சு வலின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்ன உடனேயே கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம தாமதிக்காம கிளம்பி ஓடி வந்துட்டாரு தெரியுமா? இப்படிப்பட்டவரை ஆடி நீ வெறுத்து ஒதுக்குற? இப்படிப்பட்டவர் மேலே ஆடி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போன? இப்படிப்பட்டவரை ஆடி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, இப்போ அப்பா இப்படி இருக்காரு, இங்கே இருக்காரு அப்படின்னு பதட்டத்தோட மதி கேட்குறாங்க. அப்பாவுக்கு இப்போ பரவாயில்ல, அவரை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவருக்கு பதட்டத்துலையும் பயத்துலையும் நெஞ்சு வலி வந்ததா டாக்டர் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மதி, நீ சந்தோஷமாக வாழ்ந்தாதாண்டி நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். பிரச்சனைன்னு எல்லாத்துக்கும் கொடியை கட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காதடி அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் அப்பா வந்து பார்க்குறேன்னு ஃபோனை வச்சுட்டு, நீங்கள் தான் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைன்னு கேட்க, நான் உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நீ பதட்டப்படுவேன், பயப்படுவேன். அதுக்கு பதிலாக நம்மளே போயிட்டு வரலான்னு தோணுச்சு, அதனால தான் போயிட்டு வந்தேன்னு சொல்ல. என்னடா சொல்கிறேன்? அவங்க அப்பாவுக்கு ஒன்றுனா நீ எதுக்கடா நைட்டாக கிளம்பி ஓடுறேன்னு சொல்ல. அம்மா, அன்னைக்கு நைட்டு வீட்டில் இருந்தப்போ ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தது என் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, அதாம்மா அப்பாவுக்கு லேசாக நெஞ்சு வலி வந்ததுன்னு இங்கே சத்தம் போட்டப்போ மதி தானே இங்கே எல்லாரையும் கிளப்பி விட்டு, மதி தானே எல்லாருக்கும் இங்கே தண்ணி கொண்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவள் தானே எல்லாமே இங்கே பண்ணவும் செஞ்சது. அப்படிப்பட்ட மதி அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு ஒன்று நான் ஓடாமல் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமா, அன்னைக்கு உங்களுக்கு நெஞ்சு வலி வந்தப்போ கூட அவள் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க மாட்டான். நிச்சயமாக சொல்கிறேன், அன்னி சொன்னது போல் அன்னைக்கு உங்களுக்கு நெஞ்சு வலி வரல அப்படின்னு சொல்ல, இதயப்படுத்தலை இருந்தடா. இங்கே வந்ததுக்கு பிறகு மொத்தமாக பக்கம் சாஞ்சிட்டியா? என்னத்தடி என்னடி பண்ணி என் பிள்ளையை மயக்கணும்னு சொல்ல. அம்மா, இப்போ உனக்கு என்னம்மா பிரச்சனை? சேர்ந்து வாழலைன்னு சொல்லி அதுக்கும் பிரச்சனை பண்ணுறேன், சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதுக்கும் பிரச்சனை பண்ணுறேன். உனக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு அங்கே ரேவதி சொல்ல, சத்தம் கேட்ட தங்கராஜ் கீழே ஓடி வராங்க. என்ன சத்தன்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி விஷயத்த சொல்ல, ரேவதி தங்கராஜ் தான் முன்னாடி இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் தான் அம்மாவை அப்பாவையும் திட்டுறாங்க. அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தா ஒரு பெத்த அம்மாவை நினச்சி சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்ட குறை குத்தோன்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்காது. முதல்ல நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் வரேன், வந்து பார்க்குறேன்னு சொல்லும்போதும் இதை கேட்டுட்டு ராஜலக்ஷ்மி ராகுவன் அப்படியே உடஞ்சி போய் நின்னாலும், நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க மாமான்னு 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போனதுக்கு பிறகு என்னடி சாடமாடையா என்ன பேசின மாதிரி இருந்துச்சுன்னு அங்கே தங்கராஜோடைய அம்மா சொல்ல, நான் எதுக்கு உங்களை சொல்ல போகிறேன்? நீங்கள் தான் என்னை இந்த வீட்டில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்களே. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனாலும் கூட எனக்காக நீங்கள் நிற்கிறது நீங்கள் மட்டும்தானே அத்தை. உங்களை பற்றி நான் தப்பாலாம் பேசலை. நான் பேசினது அம்மா அப்பா பண்ண தப்புக்காக மட்டும்தானே சொல்ல, அதானே பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே கிளம்பி போங்க. தங்கராஜ் முறைச்சிக்கிட்டே ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பிக்கிட்டு இருந்ததுனால, சரிடா மச்சான் நீ ரெஸ்ட் எடு, நான் வெளியே போயிட்டு வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போங்க. டேய், நீ பண்ண உருப்படியான விஷயம்னா இது மட்டும் தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தம்பியை சுரேஷை பார்த்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்க மதியும் சுரேஷ் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க 2 பேரும் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிச்சனுக்குள்ளே போய்ட்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுரேஷ் கிளம்பும்போது சுரேஷை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் மதியும். சரி, நாம் எல்லா விஷயத்துலேயும் சுயமரியாதை நிற்கிறத விட இவங்களை மாற்றுறதுக்கு கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணுவோமே அப்படின்ற ஒரு முடிவை தான் இங்கே மதி எடுக்கிறாங்க. அழகுமதியும் எங்கள் சுரேஷும் சேர்ந்து அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லி கிளம்பி போகவும் செய்ய, ரேவதி தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இனிமேல் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை அதோடு தான் முடிஞ்சதுன்னு நினைக்காம நீங்கள் அடிக்கடி
மதியோடைய அப்பாவுக்கு முடியலைன்னா அது சுரேஷ் தான் பார்த்துக்கணும். ஏன் நம்ம அப்பாவுக்கு முடியலைன்னா என் புருஷன் வந்து நிற்கிறதுனா அது போல தான் எல்லாத்துக்கும் சுரேஷ்கிட்டையும் மதிக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டிட்டு இங்கே ஃபோனை வச்சிட்றாங்க. அதனால் இங்கே ராஜலக்ஷ்மி ராவனும் இங்கே ரொம்ப வருத்தத்தோடையும் ரொம்ப ஒரு கலக்கத்தோடையும் இருக்காங்க. தான் பையன் மொத்தமாக மதி பக்கம் மாறிடுவானோன்ற ஒரு பயத்தோட தான் இருக்காங்க இங்கே ராஜலக்ஷ்மி.